எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு மகிமையான வார்த்தை என்னவென்றால், எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி சொல்லுது, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், உன் காயங்களை என்ன செய்வேன், ஆற்றுவேன் என்று சொல்கிறார். 2 விதமான காயங்கள் உண்டு. ஒன்று சரீர பிரகாரமான காயம், இன்னொன்று உள்புறமான காயம், மனதில் உள்ள காயம். இந்த காயத்தை நம்மளால் ஆற்ற முடியாது. எப்பேற்பட்ட மருத்துவரால் இந்த காயத்தை ஆற்ற முடியாது. இந்த காயத்தை ஆற்றுவதற்கு ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? நம்மை அழைத்த தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான காயத்தோடு இருக்கலாம். யாரிடத்துலையும் சொல்ல முடியாத காயமாக இருக்கலாம். அதை என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நீ சொல்லணும். அந்த காயங்களை, அந்த வேதனைகளை, அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன செய்வாராம், உன்னுடைய காயங்களை தன் காயமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் சுமக்கிறாரம்மா. அவர் சுமந்து என்ன செய்கிறாரா, உனக்கு வேண்டிய சமாதானத்தையும், உங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும், உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் அவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு, உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு என்ன செய்வேன், ஆரோக்கியத்தை வரப்பற்றி சொல்கிறார். சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.